நாம் எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி கும்பல் நீ வாக்கு போட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று இந்த மக்கள் மீது ஒரு பாசிச தாக்குதலை நடத்துகிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் இந்திய சட்டத்தை வடிவமைக்கும் போது அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் சமமாக மாறிவிட்டோம். ஆனால் இந்த சமூக ரீதியாக நாம் இன்னும் சமமாக மாறவில்லை என்று சொன்னார். இந்த சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் ஜனநாயக உரிமை, அனைவருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை வேண்டும் என்று அப்படி என்றைக்கு அமைகிறதோ அன்றைக்கு தான் நாம் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்று கூறினார். ஆனால் இன்றைக்கு இத்தனை சுதந்திர ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு வேலையும் கிடைக்கவில்லை, கல்வியும் கிடைக்கவில்லை, வாழும் உரிமையும் கிடைக்கவில்லை, கூட்டம் கூடு உரிமை கிடைக்கவில்லை, எழுத்துரிமை, எல்லாத்திலும் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா தனியார் மையம், தாராள மையம், உலக மையம் என்ற காட்டு டங்கல் ஒப்பந்தத்தின் மூலம் 1990 இந்த இந்தியாவை கொள்ளையடிப்பதற்கு பல்வேறு நாடுகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கு வசதியான ஒரு நபர் தேவைப்பட்டது அவர்களுக்கு, அமெரிக்காவுக்கோ, ஜெர்மனிக்கோ, ஜப்பானுக்கோ. அப்படி ஒரு நபர் தான் மோடி என்பதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மோடி வந்ததற்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லா உரிமைகளும், ஜனநாயக உரிமையை இழந்திருக்கிறார்கள், வாழும் உரிமையை இழந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அமைப்பு சிபிஎம் மற்றும் நக்சல்வாதி அமைப்புகள் எல்லாம் தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் பாதை வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஓட்டுரிமை கொடு அப்படி என்று நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த பாசிச மோடி அரசு கொண்டு வந்து நம்மளை நிறுத்தியிருக்கிறது. இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் சட்டத்தின் மூலம் சாதாரண ஒரு வாக்குதார அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நாளைக்கு நீ ஓட்டு போடலைன்னா இந்த இந்திய நாட்டினுடைய குடியுரிமையே நீ இந்த வாக்கு மூலம் பறிக்கப்பட முடியும். நம்மளை ஒரு அகதி முகாம்ல ஒரு ஆட்டு மந்தைகளை போல ஒரு இந்த ஊருக்கு வெளியில நம்மளை வைக்கக்கூடிய நிலைமையை இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல் உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது. இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கல்வி உரிமை, இதற்கு என்னென்ன திட்டத்தை இந்த மோடி 15 ஆண்டுகள் ஆட்சியாக இருக்கிறார். நீட்டை கொண்டு வந்து இந்திய இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் எடுத்து நம்மை படிக்க விடாமல் ஆக்கியிருக்கிறார். விவசாய சட்டங்களை கொண்டு வந்து விவசாயம் செய்ய விடாமல் ஆக்கியிருக்கிறார். தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்து தொழில் செய்யும் உரிமையை படுத்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல் என்பது மக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு நீங்க சாதாரண பிஜேபி காரனா அந்த பகுதியில் இருப்பான், அவனெல்லாம் நீங்க பார்த்தா ஒரு காரி உமிழக்கூடிய ஒரு இதுக்கு நீங்க வரணும், இல்லைன்னா நம்மளுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்படும். எனவே இதற்கு எதிராக இவர்கள் இதற்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கனவுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஆணையம் நீங்க சாதாரண வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மக்கள் சொல்றாரு, ஒரே ஒரு மனிதன் இந்த படிவத்தை, எஸ்ஐஆர் படிவத்தை பிழை இல்லாமல், தப்பு இல்லாமல் எழுதி வைத்து விட்டால் உங்களுக்கு நான் அமெரிக்கா ஐடி கம்பெனில வந்து வேலை வாங்கி தரேன், இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு இது மோசடியான ஒரு அந்த ஃபார்ம். அதை விட ஒரு சொல்ற ஒரு நீதிபதியை நீங்க உட்கார்ந்து ஒரு நீதிபதியா இருக்க, இந்த நீதிபதி உட்கார்ந்து எழுதுங்க, எடுத்துட்டு இந்த இதை பார்த்துட்டு தப்பு இருந்தது, படிவம் தவறாக இருந்தது என்றால் நீங்களே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியில இது தப்பானது ஒரு தீர்ப்பு பொதுநல வழக்கு எடுத்து நீதிபதியில இதை வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனவே இந்த எஸ்ஐஆர் சட்டம் என்பது ஒரு வாக்குரிமையை பறிக்கக்கூடியது மட்டுமல்ல, நம்மளை அகதியாக மாற்றப் போகிறார்கள். சிஏஏ சட்டம், என்ஐஆர் சட்டம், இப்படி எத்தனை ஜிஎஸ்டி, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து இந்திய மக்களை ஒரு பதட்ட நிலையிலே வைக்கக்கூடிய ஒரு மோடி அரசு. நீங்க நல்லா இந்த மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மோடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வீட்டுல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பாம்பை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை எனக்கு